Day 7 of 7 days ராகி சேலஞ்ச். 7 டேஸை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த 7 நாளுமே இந்த ராகி சேலஞ்ச் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட்டுமே நல்லா லாஸ் ஆகிருக்கு. நான் இந்த 3 வேளை ஃபுட்டு மட்டும்தான் உங்கள் வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஆனால் இதை தவிர்த்து நான் காஃபி ஸ்நாக்ஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு தான் இருந்தேன். அதை நான் வேணும்னே எடுக்கல. ரொம்ப கிரேவிங்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அதனால் குட்டி சாப்பிட்றப்ப ஆசையாக இருக்கும் பார்த்தீங்களா, அதையெல்லாம் பார்த்து தான் நான் கொஞ்சம் தான் எடுத்து அது அதிகமாக எடுத்துக்கல. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த 7 டேஸ் வந்து நம்ம ராகி சேலஞ்ச் பண்ணதில் ஒரு பெட்டரான ரிசல்ட் இருக்குன்னே தான் சொல்லணும். என்ன அப்படிங்கிறத நான் வீடியோ லாஸ்ட்டில் காமிக்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ராகி தோசை, கொஞ்சம் பப்பாயா, குருமா, தக்காளி குருமா வச்சு சாப்பிட்டாச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு வந்து 200 கிராம் மஷ்ரூம், 3 முட்டை போட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி நான் எடுத்து சாப்பிட்டேன். ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் வயிறு ஃபில்லிங்காகவும் இருந்துச்சு. நைட்டு டின்னருக்கு ராகி தோசை 2, தேங்காய் சட்னி வச்சு நைட் டின்னர் சாப்பிட்டாச்சு. மொத்தமாக இந்த 7 நாள் எனக்கு 1.5 கிலோ லாஸ் ஆயிருக்கு.